ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட். வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம சாப்பிட்ற பொருளை நம்ம இட்லியோ தோசையோ சப்பாத்தியாவோ பார்க்காம ப்ரோட்டீனாக, ஃபைபராக, கார்போஹைட்ரேட்டாக இப்படி நம்ம பார்க்க பழகிட்டோம்னா நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாங்க. இது ரொம்ப 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 ஈஸி டிப்ஸுங்க. இப்போ இட்லியை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இது கார்போஹைட்ரேட், ஃபுல்லி கார்போஹைட்ரேட், கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அந்த மாதிரி நம்ம காய்கறிகள் கீரைகள்லாம் பார்க்கும்போது இது ஃபுல்லாக ஃபைபரு அப்படின்றது, ஃப்ரூட்ஸ் பார்க்கும்போது இது ஃபைபரு, அதை ஃப்ரூட்ஸாக பார்க்காம அதை ஃபைபராக பாருங்கள். இப்படி நம்ம பார்த்து பார்த்து பழகி நம்ம ஃபுட்டை நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிலோ குறைஞ்ச உடனே ரொம்ப இழைச்சி போயிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. கண்ணம்லாம் ஒட்டி போயிட்டு அசிங்கமாயிட்டு, இந்த மாதிரி நீ இழைக்க வேணாம் போதும் அப்படிம்பாங்க. உடனே அவங்க பேச்செல்லாம் கேட்டு அவங்க தான் நம்ம டாக்டர் அட்வைஸுங்கிற மாதிரி கேட்டு நம்ம உடனே அந்த எக்ஸசைஸை நிப்பாட்டிட்டோம்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு டயட் பண்ணது, எக்ஸசைஸ் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டுங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். ஏன்னா நம்ம பிஎம்ஐ வெயிட் ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெயிட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் எந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலும் சரிங்க, எந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, இறங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. இறங்கிட்டா பிஎம்ஐ ரீச் பண்ணுற வரைக்கும் உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.